நான் பாக்குறத சொல்றேன். தங்கச்சி அண்ணன் மேல மண்ணு வாரி தூவி போடுது. கரெக்ட்டா? ம். பாக்குறீங்களா? பார்த்துருக்கேன். கூட பொறந்த பொண்ணுங்க இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு நீங்க. இதுதான் கலியுகமே. அதாவது என்ன சொன்னா, உங்களுக்கு ஆசை வரணும். மண்ணாசை வரணும், பொன்னாசை வரணும், எல்லா ஆசையும் வரணும். ஆசை வந்தா நீங்களே தூண்டிப்பீங்க. உங்களுக்கே ஒரு வேகம் வந்துரும். அப்ப ஆசைப்பட்டா என்ன பண்ணுவீங்க? சண்டை தான் போடுவீங்க. தேவையானத கேட்பீங்க, சண்டை வரும். அப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்களே தூவி விட்டுப்பீங்க. மண்ண தூவி விட்டாலும் சரி, இல்ல வம்பு கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டாலும் சரி, இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் குடுத்தாலும் சரி. அங்க வந்து என்ன நடக்குங்க செயல்பட்டுரும். கரெக்ட்டா இல்லையா? அப்ப என்ன பண்றீங்க? உங்களால ஏதாவது பேச முடியுதா? எதுவும் பேச முடியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கலியுகத்துல இப்படிலாம் பார்க்குறோம் இன்னைக்கு. ஆனா, எப்படிலாம் பெண் சாபம் இருக்குது நம்ம குடும்பத்துல பார்த்தீங்கன்னா கேட்டாக்கா, இளம் வயதில் பெண் மறக்கறது. இளம் வயதில பெண்கள் இறந்து போயிருது. நீங்க கேட்டீங்களா? பெண் சாபம் எப்படின்னு கேட்டீங்களா? இளம் வயதிலேயே கன்னி பெண்ணா இருந்து இறந்து போயிருது. பொண்கள் பார்த்திருப்பீங்க. ரொம்ப சின்ன வயசுப்பா. நல்லா படிக்கும். ஒரு பொண்ணு நல்லா படிக்கும். நல்லா படிக்க வச்சிருப்பாங்க. நல்ல காலேஜ்ல போயிட்டுருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாடின்னு ஒரு பொண்ணு இறந்து போயிருது. திடீர்னு ஸ்கூட்டில போன பொண்ணு இறந்து போச்சு சொல்றாங்க. உங்களுக்கு பெத்தவங்க மனசு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பெத்தவங்களோட மனசு எப்படி இருக்கும் மட்டும் பாருங்க. ஒரு நல்லா பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு ஒரு வயசு பொண்ண தூக்கி ஒரு அப்பா, அம்மா குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த கர்மத்தோட வினைய மட்டும் புரிஞ்சுங்க. ஏன்னா கர்மங்குது நான் கர்மம் அனுபவிக்கணும்னு இப்போ ஒரு கால் அடிபட்டா கூட அது கர்மம்ன்னு சொல்றோம். கை, கால் விழுந்தாலும் கர்மம்ன்னு சொல்றோம். ஒரு பெத்தவங்க ஒரு பெண்ண அதான் சொல்றேனே, சாபத்திலேயே கடுமையான சாபம் எதுனாக்கா பித்ரு சாபம் தான். அதாவது நம்ம கண் எதிர்க்கவே நம்ம குழந்தைய தூக்கி குடுக்குறோம்ல. இத விட பெரிய வேதனை என்ன இருக்குது உங்களுக்கு?